ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கோபி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா WHO சர்ஜிக்கல் சேஃப்டி செக்லிஸ்ட். அதுதான் வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த WHO சர்ஜிக்கல் சேஃப்டி செக்லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாசெட் எக்ஸாம்லையும் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க இந்த கொஸ்டின். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக், ஈஸியாக ஞாபகம் வச்சக்கூடியது தான். இதுல இருந்து கண்டிப்பா நமக்கு 1 மார்க் 100% வரக்கூடிய கொஸ்டின் இதுல இருந்து வரும் நமக்கு. இந்த WHO சர்ஜிக்கல் சேஃப்டி செக்லிஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா வந்து எந்த சர்ஜரி நடந்தாலும் அந்த சர்ஜரிக்கு முன்னாடி இந்த செக்லிஸ்ட்டை வந்து நம்ம ஃபில் பண்ணிருக்கணும். இந்த செக்லிஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கரெக்டான பேஷண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான பேஷண்ட்டுக்கு தான் சர்ஜரி பண்ணியிருக்கோம். அதாவது பேஷண்ட்டை வந்து மாற்றி மிஸ்மேட்ச் பண்ணி எந்த சர்ஜரியும் பண்ணிடக்கூடாது. அப்போ தப்பான பார்ட்ல, அதாவது ரைட் இன்குனல் என்னன்னா சில டைம் வந்து லெஃப்ட் இன்குனல் சைடு மாற்றி பண்ணிடுவாங்க. ஸோ இது மாதிரி இந்த பால்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் WHO இந்த சர்ஜிக்கல் சேஃப்டி செக்லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் எல்லா கண்ட்ரிலையுமே வந்து இந்த சேஃப்டி செக்லிஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க பிஃபோர் சர்ஜரி. இது வந்து டோட்டலாக மொத்தம் 3 காம்பனண்ட் இருக்கு. பேசிக்காக வந்து 3 காம்பனண்ட் இருக்கு. இந்த 3 காம்பனண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைன் இன், டைம் அவுட், சைன் அவுட். இதுதான் வந்து 3 காம்பனண்ட். அதாவது சைன் இன், டைம் அவுட், சைன் அவுட். இந்த 3 மூணுத்தையும் நம்ம எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சைன் இன் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் இண்டக்ஷன் ஆஃப் அனஸ்தீசியா. அனஸ்தீசியா தரத்துக்கு முன்னாடி நம்ம சைன் இன் பண்ணிருக்கணும். இந்த சைன் இன் கீழே என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்டை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். பிஃபோர் அனஸ்தீசியா தரத்துக்கு முன்னாடி நம்ம சைன் இன் பண்ணிருக்கணும். அந்த சைன் இன் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 7 ஸ்டெப்ஸ் வரும். அது என்னென்னன்றதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்க. பேஷண்ட்டை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். பை வந்து UHIDயும் பேஷண்டோட ஐடி பேண்ட் வச்சும் நம்ம செக் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது சைட்டு, எந்த சைட்டுன்றதை செக் பண்ணியிருக்கணும். ப்ரொசீஜரு, என்ன ப்ரொசீஜர் பண்ண போறாங்க அப்படின்றது பார்க்கணும். இப்போ இன்கேஸ் லேப் கோல்சிஸ்டெக்டமி, இல்லை ஓப்பன் கோல்சிஸ்டெக்டமி, இல்லை இன்குனல் ஹெர்னியா, இன்சிஷனல் ஹெர்னியா, அது மாதிரி என்ன ப்ரொசீஜர்ன்றதை நம்ம செக் பண்ணியிருக்கணும். பேஷண்ட் கிட்டே வர்பலாக கேட்டு கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கணும். ரெண்டாவது கன்சர்ன், பேஷண்ட் வந்து கன்சர்ன் கொடுத்துருக்காங்களா, கன்சர்ன்ல சைன் ஆயிருக்கா, சர்ஜனோட சைனும் இருக்கா, பேஷண்டோட சைனா இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். அதை தவிர்த்து சைட் மார்க் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்க்கணும். எந்த சைட்டோ அந்த சைட் மார்க் பண்ணியிருக்கான்னு சொல்லி அதையும் பார்க்கணும். ரெண்டாவது அனஸ்தீசியா சேஃப்டி செக்லிஸ்ட், அப்புறம் அலர்ஜிஸ் ஏதாவது இருக்கா, அப்புறம் ஏதாவது டிஃபிகல்ட்டி ஏர்வே இருக்கான்னு சொல்லி நம்ம அனஸ்தீசியா கிட்ட வந்து கேட்டுருக்கணும். அனஸ்தீசியா டாக்டர் கிட்ட, கன்சல்டன்ட் கிட்ட கேட்கணும். டிஃபிகல்ட்டி ஏர்வே இருக்கா. இன்கேஸ் டிஃபிகல்ட்டி ஏர்வே எஸ்ன்னு அவங்க சொன்னாங்கன்னா அதை மேனேஜ் பண்ற அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கான்னு சொல்லி அதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து சைன் இன்ல வரும். இந்த 7 ஸ்டெப்பும் வந்து சைன் இன்ல வரும். இதுல தவிர்த்து ஒண்ணு வந்து நான் சொல்ல வந்தேன், ரிஸ்க் ஆஃப் ப்ளீடிங் இருக்கா, அதாவது less than 500 more than 500. இன்கேஸ் more than 500 ml பிளட் அரேஞ்ச் பண்ணிருக்கதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும் சர்ஜன் கிட்ட. ஸோ இதுதான் வந்து சைன் இன். இந்த சைன் இன் வந்து எப்போ பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பிஃபோர் இண்டக்ஷன் ஆஃப் அனஸ்தீசியா. சரிங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது பார்ட் வந்தா டைம் அவுட். இந்த டைம் அவுட் வந்து பாத்தீங்கன்னா எப்போ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஸ்கின் இன்சிஷன். அதாவது ஓடி டேபிள்ல பேஷண்ட் இருந்து நம்ம சர்ஜன் இன்சிஷன் தரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த டைம் அவுட்டை பண்ணணும். இந்த டைம் அவுட் கீழே ஒரு 6 காம்பனன்ட்ஸ் வருது. அது என்னன்னு சொல்றேன் பாருங்க. நம்ம ஒரு இன்சிஷன் தரத்துக்கு முன்னாடி அந்த ஃப்ளோல இருக்கிற நர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வர்பலா வந்து பேஷண்டோட நேமு, ப்ரொசீஜரு, சைட்டு என்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லி சர்ஜன் டீம் கிட்ட கேட்பாங்க. சர்ஜன் வந்து பேஷண்டோட நேமு, என்ன ப்ரொசீஜரு, சைட்டுன்றதை வந்து சொல்லுவாங்க. இது தவிர்த்து டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் அவங்களுடைய பேர், நேம் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது ஏதாவது ஆன்டிசிபேட்டட் கிரிட்டிக்கல் ஈவெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜரி டீம்ல இருந்தும் அனஸ்தீசியா டீம்ல இருந்தும் கேட்பாங்க. சர்ஜன் டீம்ல இருந்து அவங்க சொல்லுவாங்க என்ன ஆன்டிசிபேட்டட் கிரிட்டிக்கல் ஈவெண்ட், ஏதாவது ஸ்பெசிபிக் கன்சர்ன் இருந்தா சர்ஜரி டீம்ல இருந்தும் சொல்லுவாங்க. அதை நம்ம இந்த செக்லிஸ்ட்ல மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது அனஸ்தீசியா டீம்ல இருந்து அவங்க ஏதாவது ஸ்பெசிபிக் கன்சர்ன் சொன்னா அதையும் நம்ம வந்து இந்த செக்லிஸ்ட்ல மென்ஷன் பண்ணி இருக்கும். அப்புறம் நர்சிங் டீம் சைடு, நர்சிங் டீம்ல இருந்து ஸ்க்ரப் நர்ஸ் கிட்ட கேட்கணும், ஸ்டெரிலிட்டி மெயின்டைன் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அதையும் கேட்டு எஸ் ஆர் நோன்னு கேட்டு அதை நம்ம இதுல டிக் பண்ற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்காங்களா, பிஃபோர் 60 minutes ஆன்டிபயோட்டிக் ப்ரோஃபிலாக்சிஸ் கிவன், எஸ் ஆர் நோன்னு சொல்லி இந்த செக்லிஸ்ட்ல இருக்கும். அதையும் நம்ம வந்து எஸ்ன்னா எஸ்ன்னு செக் பண்ணி என்ன ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாங்கன்றத வந்து நம்ம அதையும் இதுல மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து டைம் அவுட். இந்த டைம் அவுட் வந்து எப்போ பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பிஃபோர் ஸ்கின் இன்சிஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் காம்பனன்ட் சைன் அவுட். இந்த சைன் அவுட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர் முடிஞ்சு பேஷண்ட் வந்து ஓடி டேபிள், ஓட்டில இருந்து வெளியே போறதுக்கு முன்னாடி, அதாவது பிஃபோர் பேஷண்ட் லீவ்ஸ் ஆப்ரேட்டிங் ரூம், அப்போதான் வந்து இந்த சைன் அவுட்டை பண்ணுவாங்க. அப்போ வந்து ஃப்ளோர் நர்ஸ் வந்து
என்ன ப்ரொசீஜர் பண்ணாங்கன்னு சொல்லி சர்ஜரி டீம் கிட்ட கேட்பாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்பஞ்ச், நீடில் கவுண்ட்லாம் கம்ப்ளீட்டான்னு சொல்லி கேட்டு டிக் பண்ணணும். ரெண்டாவது ஏதாவது ஸ்பெசிமன் இருந்தால் ஸ்பெசிமன் லேபிள் பண்ணியிருக்கான்னு சொல்லி அதை செக் பண்ணணும். அப்புறம் ஏதாவது எக்யூப்மெண்ட் இஷ்யூ, எனி ஸ்பெசிஃபிக் கன்சர்ன் இருக்கான்னு சொல்லி கேட்கணும். இதுதான் வந்து சைன் அவுட். இதுதான் இந்த 3 காம்பனன்ட் WHO சர்ஜிக்கல் சேஃப்டி செக்லிஸ்ட். சிம்பிளா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா மொத்தமா நமக்கு வந்து 3 காம்பனன்ட் இருக்கு. அதாவது சைன் இன், டைம் அவுட், சைன் அவுட். இதுதான் வந்து இந்த 3 காம்பனன்ட். எக்ஸாம்ல வந்து எப்படி கேட்பாங்கன்னா ஆல் 3 ஆர் சர்ஜிக்கல் சேஃப்டி செக்லிஸ்ட் காம்பனன்ட் எக்ஸப்ட்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அவங்க வந்து டைம் இன், டைம் அவுட், சைன் இன், சைன் அவுட் கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்த்ததே வந்து 3 தான், ஒன்னு இல்லவே இல்லை. அது வந்து டைம் இன். அப்போ வந்து ஒரு டைம் இன் வந்து நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் கரெக்டான ஆன்சரும் அந்த கொஸ்டினுக்கு. இது இப்போ ஒரு சில டைம் வந்து அவங்க அட்வான்ஸா கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நீ டைம் அவுட் வந்து எப்போ பண்ணுவ, when the nurse when will do that time out சொல்லி கேட்டிருப்பாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. பிஃபோர் ஸ்கின் இன்சிஷன், பிஃபோர் லிவிங் பேஷண்ட் ஆப்ரேட்டிங் ரூம், பிஃபோர் இண்டக்ஷன் ஆஃப் அனஸ்தீசியா அதுமே கேட்டிருப்பாங்க. ஸோ வந்து அப்போ நம்ம கரெக்டான ஆன்சர் வந்து டைம் அவுட் வந்து எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஸ்கின் இன்சிஷன். அப்போதான் வந்து நம்ம டைம் அவுட் பண்ணணும். அதாவது இன்சிஷன் தரத்துக்கு முன்னாடி நம்ம டைம் அவுட் வந்து ஃப்ளோர் நர்ஸ் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 காம்பனன்ட் இருக்கு, சைன் இன், டைம் அவுட், சைன் அவுட். இந்த 3 காம்பனன்ட்டையும் நம்ம எப்போ பண்ணணும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பிஃபோர் இண்டக்ஷன் ஆஃப் அனஸ்தீசியா, பிஃபோர் ஸ்கின் இன்சிஷன், பிஃபோர் பேஷண்ட் லீவ்ஸ் ஆப்ரேட்டிங் ரூம். ஸோ இந்த 3 இதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் வந்து அவங்க ஒரு சில டைம் வந்து அட்வான்ஸாக எக்ஸாம்பிள் ஒரு சினேரியோ கொடுத்துட்டு, இது ரொம்ப சிம்பிள் தான், ஆனா அவங்க நம்மளை காம்ப்ளிகேட் பண்ற மாதிரி ஒரு சினேரியோ கொடுத்துட்டு கேட்டிருப்பாங்க. நம்ம வந்து இது கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி இருந்தாலும் 3 காம்பனன்ட் இருக்கு, அதை நம்ம எப்பப்ப பண்ணுவோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் அவங்க வந்து ஒரு லாஸ்ட் நாசெட் 8ல வந்து கேட்டிருந்தாங்க, ஒரு ஆர்டிஏ பேஷண்ட் அன்கான்சியஸ் பேஷண்டா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரைட் சைடு கிரேனியட்டமி ஏதோ பண்ண போறாங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து இந்த சேஃப்டி செக்லிஸ்ட் வந்து நர்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சைட் மார்க்கிங் வந்து பேஷண்ட் வந்து அன்கான்சியஸா இருக்காங்க, சைட் மார்க்கிங் பண்ணல. ஸோ வந்து எந்த சைட்டுன்றதையும் அவங்களால தெரியல நர்ஸுக்கு. ஸோ அப்போ வந்து அவங்க யார்கிட்ட போய் கேட்பாங்க, இல்ல செக்லிஸ்ட் ஃபில் பண்ணாம விட்டுருவாங்களா, இல்ல ஜேஆர் கிட்ட போய் கேட்பாங்களா, இல்ல மற்ற சீனியர் நர்ஸ் கிட்ட கேட்டு இது பண்ணுவாங்களா, இல்ல ஸ்பெசிபிக் சர்ஜன் கிட்ட, ஆப்ரேட்டிங் சர்ஜன் கிட்ட கேட்டு ஃபில் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா, பேஷண்ட் அன்கான்சியஸா இருக்கிறப்போ நம்ம வந்து ஆப்ரேட்டிங் சர்ஜன் கிட்ட தான் நம்ம கேட்டு ரிப்போர்ட்ஸையும் பார்த்து நம்ம செக் பண்ணி ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்படிதான் வரும். இந்த WHO சர்ஜிக்கல் சேஃப்டி செக்லிஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளான ஈஸியான டாபிக். இதை நீங்க பார்த்துட்டு போனீங்கன்னா இதுல இருந்து கண்டிப்பா 100% நமக்கு 1 மார்க் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். இந்த ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு வந்து ரேங்கிங்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல இது பண்ணுங்க. எங்களோட சேனலை வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.